நல்லது. இந்த காலை வேளையும் கூட අපේ සභාවෙත් කාලගුණ ක්‍රිස්තියානි ආය ඉන්නවා කියලා දැනගන්න එක හොඳයි. நம்முடைய சபையிலேயும் காலநிலை சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார் என்பவரை அறிந்து கொள்ளும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் சொன்னது உங்களுக்கு புரியவில்லை. காலநிலை கிறிஸ்தவர்கள் හොඳයි. මේ උදෑසනත් අපි තුන්වෙනි යෝහාන් පරිච්ඡේදයේ සිට අපි යම් කාරණාවන් බලන්න යනවා. இன்றைய நாளிலும் கூட 3 யோவான் 1-2 வார்த்தைகளை வாசித்து நாங்கள் அந்த காரியங்களை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. කීදෙනෙක්ගේ ආත්මය සඵල වෙනවාද? எத்தனை பேருடைய ஆத்துமா விருத்தி அடைகிறது? ගොඩක් අය නෑ කියලා පේනවා. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது. මම දන්නවා මගේ ආත්මය සඵල වෙනවද නැද්ද කියලා. ඒ නිසා තමාටම තීරණවා තමාගේ ආත්මය සඵල වෙනවද නැද්ද කියලා. போதகருடைய ஆத்துமா விருத்தி அடைகிறதா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்முடைய ஆத்துமா விருத்தி அடைகிறதா இல்லையா என்று. එතකොට තමාගේ ආත්මය සඵල වුණේ නැත්නම් තමා සඵල වෙන්නෙත් නැහැ, නිරෝගීව සිටින්නෙත් නැහැ. ஆகவே உங்களுடைய ஆத்துமா விருத்தி அடையாவிட்டால் நீங்கள் விருத்தி அடையவும் மாட்டீர்கள், சுகமான ஒரு வாழ்க்கையை வாழவும் மாட்டீர்கள். ඉතින් ඒ කාරණාව තමාගේ ජීවිතේ ක්‍රියාව කුමක්ද කියන ගමනය කරනවා. இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானமான காரியம் என்ன என்பதை வெளிக்காட்டும். තමා ආත්මෙන් තමා ගැලවීම ලබලා තියෙනවා. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ඔබට සියලු දේ ගැලවීම කාරණ කොටගෙන ලබා තිබෙනවා. ஆமென். ரட்சிப்பின் மூலமாய் சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. අපිට කොලොසි 3 கொலோசியர் 3வது அதிகாரம் 12 බලන්න 10 12 බලන්න දෙකම මොනවද කියන්නේ? අලුත් මනුෂ්‍යව මැවූ තැනන් වහන්සේගේ රූපය ලෙස සම්පූර්ණ දැනගැන්ම සඳහා අලුත් කරනු ලබන ඒ අලුත් මනුෂ්‍යයා පැනද ගත්තුහුය. දැන් වැඩේ තියෙන්නේ මේක පරණ මනුෂ්‍යයා නෙවෙයි. தன்னை கிறிஸ்தவர்களுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்கள். මේ අලුත් මනුෂ්‍යයා කවුද බලද ගන්න ඕනේ? இந்த புதிய மனுஷனை யார் தரித்துக் கொள்ள வேண்டும்? කවුද? யார்? වගකීම් බාරගත්තක ලොකු දෙයක්. பொறுப்பை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ගොඩක් වෙලාවට කියන්නේ අරයා නිසානේ මෙයා නිසානේ. இப்ப நாங்க இதற்கு முன்பு என்ன சொல்லுவோம்? அவர்னால தானே இவர்னால தானே என்று சொல்லுவோம். නැත්නම් අම්මාලා තාත්තට දොස් තවරමු. அப்படி இல்லாவிட்டால் அம்மாவையோ அப்பாவையோ நாங்க குறை கூறுவோம். 12 பதේ කියවන්න. 12வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியவுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு 13ක් කියවන්න. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். එබැවින් දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ වූ ප්‍රේමවත් වූ තෝරාගත්තොත් මෙන් දයාබර හිතක්ද ගුණවන්තකමද යටත්කමද මුර්තුකමද ඉවසිලිවන්තකමද පැලකගෙන එකිනෙකා ගැන ඉවසමින් යමෙකුට විරුද්ධව යමෙකුගේ කාරණයක් ඇතනම් එකිනෙකාට කමා වෙයලා ස්වාමීන් වහන්සේ නුඹලාට කමා වුණාක් මෙන් නුඹලාත් කමා කරවලා.
දැන් කොලොසි 2:10 කියනවා. இப்பொழுது கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். සියලු අධිපතිකමේද බලයද හිසවන උන්වහන්සේ තුල නුඹලා පූර්ණව සිටිනෝය. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். right දැන් இப்பொழுது මම කිව්වා நான் சொன்னேன், ගැලවීමේදී ரட்சிப்பின் மூலமாய் සියලු දේ දෙවියන් වහන්සේ තමයි ලබා දීලා තියෙන කියලා. சகலவற்றையும் தேவன் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று. සම්පූර්ණ කරලා තියෙන්නේ. அது பரிபூரணம் அடைய செய்திருக்கிறார். ஆமென். සියලු එතන කියවන සියලු දේවල් වල හිස වන කියවන සියලු අධිපතිකමේද අධිපතිකමේද බලයේද හිස වන උන්වහන්සේ කරුණ කොටගෙන උන්වහන්සේ තුල නුඹලා පූර්ණව සිටිනෝය. නුඹලා අඩුපාඩුවක් ඇතුව සිටී. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். குறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றாய் இருக்கிறது, அப்படி இல்லை என்று. අඩුපාඩුවක් තියෙන අය හැටියට තමයි ඉන්නේ අපි. එහෙමද? குறைபாடுகள் உள்ளவர்கள் போல தான் இருக்கிறோம். அப்படியா? නෑ මම දකින්නේ ඒකනේ. நான் காண்கிறேன் அதைதான். උදේ ඉඳලා හෙන්නක් තියෙන්නේ ඒක. අරක නෑ මේක නෑ තව එකක් නෑ නැත්තම් මේක අමාරු අරක අමාරු තව. காலையில பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்தி ஆகும் வரைக்கும் அது இல்ல இது இல்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். අනුග්‍රහයේ කාරණාව ක්‍රිස්තුස් වහන්සේ සම්පූර්ණ කළා. அனுக்கிரகத்தின் காரியத்தை வேலையை இயேசுவானவர் பரிபூரணப்படுத்தினார். දැන් අපි තේරුම් ගන්න ඕන කාරණාවක් තමයි நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ඒ என்னவென்றால், ගැලවීම ලැබුවා නම් நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்போம் என்றால் අපි ඒ ස්ථානයේ ඉන්න බමනක් ඉන්න බෑ. அந்த இடத்திலே மாத்திரம் தொடர்ந்தும் தரித்திருக்க முடியாது. බයිබලයේ කියනවා තමගේ මනස අලුත් කරගන්න කියලා. வேதம் சொல்லுகிறது நம்முடைய மனதை புதிதாக்க சொல்லி. ඒ කියන්නේ පළමු දෙයක් පළමු කාරණාවක් තමයි අපි ගැලවීම ලැබපුවාම முதலாவது காரியம் தான் நாங்கள் ரட்சிக்கப்படும் போது මනසේ කාරණාවල් වෙනස් වෙන්නම ඕනේ. மனதின் காரியங்கள் மாறவே வேண்டும். දැන් අපි තරුණ කාලේ ගායනා කරන ගීතයක් තියෙනවා. මොකක්ද? வாலிப காலத்திலே பாடுகிற ஒரு பாட்டு இருக்கிறது. යේසුස් වහන්සේ මගේ හදවතට ආපුවා මම ඉස්සර කරපු දේවල් දැන් කරන්නේ නැහැ. ඉස්සර අහපු සින්දු දැන් අහන්නේ නැහැ. ඉස්සර කරපු එක එක කතා දැන් කතා කරන්න. නමුත් වැඩේ තියෙන්නේ මේක. දැන් සභාවට ඒක අමතක වෙලා. இப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கைக்கு வந்தோடனே, என்னுடைய இருதயத்துக்கு வந்தோடனே, முன்பு செய்ததை நான் செய்யறதில்லை, முன்பு நடந்த மாதிரி நான் நடக்கிறதில்லை, இப்படி பாடின அந்த சங்கீதங்கள் கூட இப்போது சபையிலே மறந்து போயிருக்கிறது. දැන් මේ ළමයින්ට මේ වෙනස ඇති. ඉරිදාට ඇවිල්ලා මෙතන සාන්තුවර වගේ ඉඳගත්තොත් ඇති. இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே இந்த இடத்துல வந்து சாதுரணிய மாணவர்களை போல அமர்ந்து கொண்டால் போதும் என்று நினைக்கிறோம். ලෝකයේ කරන දේවල් වලට තමයි ඒගොල්ලෝ යන්නේ. உலகம் செய்கிற காரியங்களுக்கு பின்னாலே தான் போகிறார்கள். ලෝකයේ කරන කාරණා உலகம் செய்கிற காரியங்களுக்கு பின்னாலே தான் போறாங்க. දැන් මම දන්නවා අපි කරන්න පුළුවන් ඔක්කොම ලෝකේ කාරණාවල් කරපු මිනිස්සෙක් මම. இப்ப நம்முடைய பாஸ்டரை எடுத்துக்கொண்டால் ஒரு உலக மனிதனாக செய்ய வேண்டிய அனைத்து காரியத்தையும் அவர் செய்து உள்ள ஒருவர். යේසුස් වහන්සේ මගේ ජීවිතේට ආපුවාම ஆனாலும் இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கையில வந்ததற்கு பிறகு දේවල් මට අතාරින්න සිද්ධ වුණා. நிறைய காரியங்களை கைவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. මොකද මේක තමයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ නියමය. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய நியமம். ஏன் උන්වහන්සේගේ මුළු ජීවිතයම දීලා උන්වහන්සේ මාව බේරගත්තා. அவருடைய முழு ஜீவனையே கொடுத்து அவரை மீட்டு கொண்டார். ඔයගොල්ලන්ට එහෙම හිතෙන්නේ නැත්නම් මට කරන්න දෙයක් නැහැ. உங்களுக்கு அப்படி தோன்றாவிட்டால் எனக்கு செய்ய வேறு வழியும் இல்லை. එනිසා ஆகவே අපගේ මනස්කල්පිතය වෙනස් වෙන්න ඕනේ. எங்களுடைய மனக்களம் மாற வேண்டும். හදවතේ වෙනසක් ඇති වෙන්න ඕනේ. எங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ඉංග්‍රීසියෙන් කියනවා change of heart. ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது நம்முடைய இருதயம் மாற வேண்டும் என்று. හරිද? දැන්
එතකොට ක්‍රිස්තුස් වහන්සේගේ මූලික අරමුණ අපිව ස්වර්ගයට ගෙනියන්න. இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய முக்கிய நோக்கம் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுவதா? ගොඩාක් අය හිතන්නේ මාව ස්වර්ගයට ගෙනියන්න තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ මැරුණේ. ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார்னு சொல்லி. ඔව් ඒක එකක්. அது ஒரு காரியம். නමුත් මූලික කාරණාව මොකක්ද? முக்கியமான காரணம் என்ன? දැන් ගොඩක් අය හිතනවා පාස්ටර් මේ වැරදිද මේ ධර්මයේ දන්නේ උගන්වන්නේ කියලා. பிழையான ஒரு கோட்பாடு தர்மத்தை போதிக்கிறாரோ தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். නෑ උන්වහන්සේගේ මූලික කාරණාව තමයි නොපෙනෙන රාජ්‍යයක් මේ ලෝකේ බිහි කරන්න. ஆமென் ஆமென். அவருடைய முக்கியமான நோக்கம் அசையாத அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி எழுப்புவதே. නොපෙනෙන පේන්නේ නැති காண முடியாத ராஜ்யத்தை, පෙනෙන්නේ නැති රාජ්‍යයක් බිහි කරන්න. காண முடியாத ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி எழுப்புவதே. දැන් இப்பொழுது මේ රාජ්‍ය இந்த ராஜ்யமானது කොහෙද තියෙන්නේ? எங்க இருக்கிறது? மாத்துல යන්තම් அது எனக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. මොකද මේක හරි වැදගත් මේක තේරුම් ගන්න එක. இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். උන්වහන්සේට ඕනේ මා තුල උන්වහන්සේගේ රාජ්‍ය ඇති කරන්න. அவருக்கு வேண்டும் எனக்குள்ளே அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது. ඔබ තුල උන්වහන්සේගේ රාජ්‍ය ඇති කරන්න. உங்களுக்குள்ளே அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது. ඉතින් තමයි ලූක් 17 20 අපි කියවමු. லூக்கா 17வது அதிகாரம் 20வது 21வது வசனங்களை வாசியுங்கள். මොනවද කියන්නේ? දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය කොයි කලක එන්නේදයි පරිසවරුන් විසින් ඇසූ දැන් වැඩේ තියෙන්නේ මේකයි මේ මොනවද මේ ආත්මික අය කියලා හිතන අය. මේ ගොඩාක් මේ ආගමික අය ආන ප්‍රශ්න කොහෙද තියෙන්නේ දේව රාජ්‍ය? இப்ப ஆவிக்குரியவர்கள் என்றும் நன்றாக மதத்தை பின்பற்றுகிற தலைவர்கள் என்ற ரீதியிலே கேட்கிறாங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு. කොහෙද තියෙනවා කියලා කියන්නේ? උන්වහන්සේ ඔවුන්ට උත්තර දෙමින් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය පෙරහැර සහිතව නොයන්නේය. දේව රාජ්‍ය ඒකට අපේ මේ පෙරහැර ඒ ගොඩාක් අය පෙරහැර දාන්න යනවා මේ දේව රාජ්‍ය වෙනුවෙන්. இதோ தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது என்று சொல்லுகிறார். අපි මේ ෂෝ එකක් දාන්න යනවා. நாங்க ஒரு படத்தை காட்டுற மாதிரி காட்ட பார்க்கிறோம். නේද? අපි ගොඩක් වෙලාවකට අපි දකිනවා මේ මෙතන මේමයි මෙතන එහෙමයි ෂෝ එක දාලා තමයි අපි කරන්න බලන්නේ. சில நேரத்திலே நாங்கள் ஒரு திரைப்பட காட்சியை காண்பிப்பது போல நாங்க காட்ட முயற்சிக்கிறோம். අපි අරේත් කරන්න ඕනේ මේත් කරන්න ඕනේ තව දෙයක් අපි ගොඩක් දේවල් කරනවා. அங்கேயும் செய்யணும், அதே மாதிரி இங்கேயும் செய்யணும், அப்படியும் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம். දේව රාජ්‍ය ව්‍යාප්ත වෙන්න ඕනේ. தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடைய வேண்டும். ஆமென். කොහොමද? எப்படி அது? ඇයි වෙන්නේ නැත්තේ? ஏன் அது நடக்காமல் இருக்கிறது? මේවයි අහන්න ඕන ප්‍රශ්න. இவைகள் தான் கேட்க வேண்டிய கேள்விகள். මොකද මේ වගේ ප්‍රශ්න අහන්නේ නැහනේ. இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்பதில்லை. මොකද ඒක මේ ද්‍රව්‍යමය නැත්තම් මොකද කායික රාජ්‍යයක් නෙවෙයි. இது ஒரு நடைமுறை ரீதியான ஒரு ராஜ்யம் அல்ல. හරිද? මේ රාජ්‍ය இந்த ராஜ்யம் තමා තුල තිබිය යුතුයි. இது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். මේ රාජ්‍ය ව්‍යාප්ත වෙන්න නම් இந்த ராஜ்யம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் තමා තුල දේව රාජ්‍ය තිබිය යුතුයි. உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்க வேண்டும். තමා ඒ දේව රාජ්‍ය තව අය සමග බෙදා ගන්න කල நீங்கள் அந்த தேவ ராஜ்யத்தை இன்னும் சிலரோடு பகிர்ந்து கொள்ளும்போது බෙදා ගන්න කල பகிர்ந்து கொள்ளும்போது ඒ අය තව අය සමග දේව රාජ්‍ය අවදානය දැනගෙන බෙදා ගන්න කල அவர்கள் இன்னும் சிலரோடு தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து அறிவுறுத்தல்களை குறித்து பகிர்ந்து கொள்ளும் போது கலந்து பேசும்போது
එතකොට තමයි කොලනියක් හැදෙන්නේ. அப்பொழுது தான் அங்கே ஒரு கொலனியானது ஏற்படும். සභාව. சபை. දැන් මොකක්ද ඒකට ප්‍රශ්නේ? இப்போ என்ன இருக்கிற கேள்வி? මොනවද කිව්වේ? நான் என்ன சொன்னேன்? මා ආ මා අපි බෙදාගන්න මා තුල දේව රාජ්‍ය තියනවද? எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா? කාට දුෂ්පරිමත් නෙවෙයි මම කතා කරන්නේ. யாரை குற்றப்படுத்துவதற்காக நான் பேசவில்லை. මොකද දේව රාජ්‍ය තියෙන මනුස්සයා ඔය නිකන් ඉන්නේ නැහැ. ඔය අනිත් අයට ඒක දෙනවා. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவன் வெறுமையானவனாய் இருக்க மாட்டான். நிச்சயமாக அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பான். නේ මට ලොකු සන්තෝෂයක් ඇති වෙනවා. பாஸ்டருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. මම යන තැන அவர் செல்லுகிற ஒவ்வொரு இடங்களிலும் ඔබතුමා නිසා තමයි මම ගැලවීම ලබලා ඉන්නේ. உங்கள் நிமித்தமாகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று, ඔබ ගීතිකාහාර තමයි මම ගැලවීම ලබලා තියෙන්නේ. உங்களுடைய சங்கீதங்களை கேட்டுத்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவாங்க. නේ අද මම සේවය කරන්නේ ඔබතුමා නිසා. நான் இன்னைக்கு ஒரு ஊழியத்தை செய்வதற்கு காரணம் நீங்கள் இருக்கிறனால தான். දැන් මේ වගේ වෙනකොට இப்படியான செய்திகளை நான் கேட்கும்போது ඒ කියන්නේ මගේ වැඩේ මම කරා. பாஸ்டருடைய வேலையை அவர் செய்திருக்கிறார். හරි ඇයි? ஏன்? මොකද දේව රාජ්‍ය මා තුල විතරක් තිබීම මදි දායන අනිත් අය තුල තියෙන්න ඕනේ. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே மட்டும் இருந்து போதாது, அது மற்றவர்களுக்குள்ளேயும் வர வேண்டும். එතකොට அப்பொழுது සභාවක් හැටියට சபை என்ற ரீதியிலே, පුද්ගලයන් හැටියට தனி நபர் என்ற ரீதியிலே අපි දේව රාජ්‍ය අනිත් අයගේ හදවත් තුලට අපි වගුරුනවා. தேவனுடைய ராஜ்யத்தை ஏனையவருடைய இருதயத்திலே ஊற்ற வேண்டும். ඒ නිසා ඒ නගරේ ඒ ග්‍රාමයේ ඒ මොකද්ද ටවුමේ මොකක් හරි ஆகவே நகரத்திலோ அல்லது கிராமத்திலோ இல்லாவிட்டால் தோட்டப்புறங்களிலோ இவைகளை ஊற்ற வேண்டும். එතනදී එතකොට දෙවියන් වහන්සේගේ ආලෝකයේ එන්න තැනක් ඇති වෙනවා. அப்பொழுது தேவனுடைய வெளிச்சமானது வருகிற ஒரு ஸ்தானமாக அங்கே பரிமாற்றப்படுகிறது. හරිද? මේක තේරුණාද මන් දන්නේ நான் சொன்னது உங்களுக்கு புரிகிறதோ தெரியவில்லை. නේ දැන් අපි රත්වල සභා 10ක් තිබ්බනම් අපිට ස්වර්ගයෙන් එළිය එනවා. ආමෙන්. මහිමය එනවා. இப்போ 10ක් එනවා. 50ක් එනවා. 100 නේ තේරුණාද මන් දන්නේ இப்போ ரத்தோட்டையிலே 10 சபைகள் இருக்கும் என்றால் பரலோகத்தில் இருந்து அங்கே வெளிச்சம் இந்த 10 சபைகள் மூலமாக வரும். ඔව් දැන් වැඩේ මේ අයි ලෝකේ අන්ධකාරයිනේ. ஏனென்றால் இந்த உலகம் வந்து இருட்டில் இருக்கிறது, அந்த காலத்தில் இருக்கிறது. අන්ධකාරද නැද්ද? இல்லையா? அந்த காலத்தில் இருக்கிறது. එතකොට මේ අන්ධකාරයට ස්වර්ගික ආලෝකයක් එනවා ඒ තැන්වල. ஆமென். ஆகவே இந்த அந்த காரம் நிறைந்திருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் பரலோகத்தில் இருந்து வெளிச்சம் வருகிறது. ඇයි? ஏன்? තමාගේ ඇතුළාන්තයේ ප්‍රසාරණ වී තිබෙන්නේ. அது தனக்குள்ளே ஒரு பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறபடியால். එතකොට මේ රාජ්‍ය තමා තුළ තියෙනකොට இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது තමාව වෙනස් කරන්නට දෙවියන් වහන්සේට ඉඩ හරින්න ඕනේ. உங்களை மாற்றுவதற்கு தேவனிடத்திலே இடம் கொடுக்க வேண்டும். තමා මාරු කරන්න ඉඩ දුන්නේ නැත්නම් මොකද නෑ මට ඕන දේ තමයි මං කරන්න කියලා බලන්න. நீங்கள் அப்படி பரிமாற்றுவதற்கு இடம் கொடுக்காவிட்டால் இல்லை எனக்கு தேவையானதை நான் செய்வேன் என்று செய்தால் செய்து නෑ பாருங்கள். මට හිතෙනවා මේක කරන්න. මට හිතෙනවා තව දෙයක් කරන්න. எனக்கு தோன்றுகிறது இதை செய்ய, எனக்கு தோன்றுகிறது இன்னும் ஒன்றை செய்ய. නෑ එහෙම නෑ. அப்படி அல்ல. පැහැදිලිවම தெளிவாகவே දෙවියන් වහන්සේ තමාගේ ජීවිතේ தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே වෙනස් කරන්න පටන් ගන්නකොට அவர் மாற்ற ஆரம்பிக்கும் போது තමා කැප වුණා වූ මිනිසෙක් වෙනවා පළමු. நீங்கள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனாக மாறுவீர்கள். කැප වුණා වූ කාන්තාවක් වෙනවා. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பெண்ணாக மாறுவீர்கள். දෙවියන් වහන්සේගේ හඬට කීකරු වෙන්න කැමති කෙනෙක් වෙනවා. தேவனுடைய குரலின் சத்தத்தை கேட்பதற்கு விருப்பமுள்ள நபராக மாறுவீர்கள். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න මොනවා වුණත් தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்கு வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்ம කරන්න ලෑස්ති. அதை செய்ய ஆயத்தப்படுவீர்கள்.
මට කොච්චර වැවුණත් මම කරන්න ලෑස්ති. எனக்கு எவ்வளவு செலவு போனாலும் அதை நான் செய்வேன். මොකද දේව රාජ්‍ය මට වැදගත්. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. මම මගේ උවමනාවෙන් යම් දේවල් කරන්න හදලා අපි බලනවා මේක මේම කරමු මේක අරම කරමු මේක මං කිව්වනේ අපි කායිකවත් මානසිකවත් අපිට මේ දේවල් කරන්න බෑ. நான் ஏற்கனவே சொன்னேன், சரீர பிரகாரமாகவும் நடைமுறை ரீதியாகவும் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய முடியாது. මොකද ඒක ආත්මික ක්‍රියාවක් නැත්නම් ආත්මෙන් වෙන්නා වූ ක්‍රියාවක්. ஏனென்றால் அது ஆவிக்குரிய காரியம் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய விதத்திலே நடக்கிற ஒரு காரியம். ආත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීමෙන් ගෙනියන්නා වූ ක්‍රියාවක්. ஆவியானவருடைய வழிநடத்துதலில் போகிற ஒரு காரியம். දැන් මේ කාරණාවල් අපතුලට දාලා තියෙනවා. இந்த காரியத்தை தேவன் நமக்குள்ளே போட்டிருக்கிறார். වයිසර කියුණාද? நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? ගැලවීමේදී අපිට ரட்சிப்பின் மூலமாய் සියල්ල ලැබිලා තියෙන්නේ. நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ජීවිතේට දේව භක්තියට අදාළ වූ සියලු දේ උන්වහන්සේගේ දිව්‍ය බලයෙන් මට සපයා දී තිබේ. ஜீவியத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய சகலவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. දැන් ඒ ලබා තියෙන දේ இப்பொழுது பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியமானது පිළිපි 2:12 කියමු. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். දැන් මා ඈත්ව සිටින විටද ඊට වඩා කීකරුව බයනුත් වෙවුණු මෙනුත් නුඹලාගේ ගැලවීම ඉෂ්ට කර ගනිල්ලා. ඕන කතා කරලා කියනවා. பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு பேசி சொல்லுகிறார், නුඹලා යම් දෙයක් ලැබුවා. நீ ஒன்றை பெற்றுக்கொண்டாய், දරාසුඹලා යම් දෙයක් දීලා තියෙනවා. தேவன் உனக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறார். ගැලවීමේදී දුන්නා වූ දේ දැන් ඒක එළියට දාන්න කාලේ හරි. ரட்சிப்பின் மூலமாய் தேவன் உனக்கு கொடுத்ததை இப்போது நீ வெளியே கொண்டு வருவதற்கு நேரம் வந்திருக்கிறது. තමාගේ ජීවිතෙන් එළියට එන්නේ මොනවද? உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன வெளியே வருகிறது? තමාගේ උත්සාහය ආත්මික දේ එළියට දාන්නද? உங்களுடைய முயற்சி ஆவிக்குரிய காரியத்தை வெளியே கொண்டு வருவதா? නේ අපි ගොඩාක් වෙලාවට අපි පරදින තැන එතන. நாங்கள் தோல்வி அடைகிற ஒரு இடம் அங்கேதான். නමුත් ஆனாலும் දෙවියන් වහන්සේ ඉන්නව අපිට උපකාර කරන්න. தேவன் எங்களுக்கு உதவி செய்ய ஒத்தாசையாய் இருக்கிறார். හරිද? අපි ලෑස්ති වෙන්න ඕන. நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අපි සඵල වෙන්නේ. தேவனுடைய விருப்பம் நாங்கள் விருத்தி அடைவதே. හැබැයි උන්වහන්සේ අපිට දෙන මාර්ගය අනුව අපි යන්න ඕන. அவர் எங்களுக்கு கொடுக்கிற வழியின்படி போக வேண்டும். මොකද අද හරි අමාරු කාරණාව තමයි இன்னைக்கு மிகவும் கடினமான கஷ்டமான வேலை என்னவென்றால், මොකද අපි දෙවියන් වහන්සේ කියන දේ කරන්ට ඉක්මන් වෙන්නේ නැහැ. நாங்கள் தேவன் சொல்லுவதை செய்வதற்கு சீக்கிரப்படுவதில்லை. නේ මම ලෑස්ති වෙන්න ඕනේ. நான் ஆயத்தப்பட வேண்டும். එමිලේ කිවන්න. එමිලේ කිවන්න. அந்த கிரயத்தை நான் செலுத்த வேண்டும். සුද්ධාත්මයන් වහන්සේ අපිව ගෙනියනවා. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி செல்லுவார். ආත්මයන් වහන්සේ ගෙන යන ලබන යම් පමණ දෙනෙක් ඇද්ද? ඒ අය ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ, හැකියාව තියෙන පුළුවන්කාරකම් තියෙන අය අධ්‍යාපනය තියෙන අය එහෙමද කියලා තියෙනවා. முயற்சி உடையவர்கள், நல்ல கல்வி திறமை உள்ளவர்கள் அப்படியா சொல்லப்படுகிறது? නෑ. இல்லை. ආත්මයන් වහන්සේ මොනවද කියන්නේ? ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? මොනවද කරන්න කියන්නේ? என்ன செய்ய சொல்லுகிறார்? නේ මම දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. பாஸ்டர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். නේ අද උදෑසන මම දෙවියන් වහන්සේගේ වචනේ බලන ලොකු වෙනිකා. தேவனுடைய வார்த்தையை அவர் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தார். ඒක අද කියන්නේ அதை இன்று நான் சொல்ல போவதில்லை. ඒක තව කල් තියෙනවා. அவைகளை சொல்லுவதற்கு நேரம் இருக்கிறது. හරිද? වෙලාවට එලිසලව දෙන්න ඕනේ. ஏற்ற நேரம் வரும்போது அதை அவர் வெளிப்படுத்துவார். ඉතින් එක දෙයක් ஒரு காரியம் කියන්නේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මම සඵල වෙන්නේ. நீங்கள் சொல்லுங்கள் வாயை திறந்து, தேவனுடைய விருப்பம் நான் விருத்தி அடைவதே. ඒක නිකන් සැකෙන් වගේ කියන්නේ. அதை சந்தேகத்தோடு சொல்ல வேண்டாம். சந்தேகத்தோட சொல்லக்கூடாது. වැඩේ තියෙන්නේ මේකයිනේ. සැකයක් තියෙනවනේ දැන්. இப்ப இங்க ஒரு சந்தேகம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ මං සඵල වෙන එක කැමතිද? நான் விருத்தி அடைவது தேவனுக்கு விருப்பமா? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තමයි සඵල වෙන එක, දීර්ඝායුෂ තියෙන එක. தேவனுடைய விருப்பம் நீங்கள் விருத்தி அடைவது, நீடித்த நாட்களாய் நீங்கள் வாழுவது. හරිද?
ඕන නැවතත් ඒ පදේ ගන්න ගීතාවලි 34 11 சங்கீதம் 34வது அதிகாரம் 11வது வசனத்தில் இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஒரு மனிதன் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்றால், அவன் விருத்தி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆணாக பெண்ணாக இருந்தாலும் வாயை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சமாதான ஹොයන්න ඕනේ. දැන් එහෙම නෙන්නේ කොක්කනේ. சமாதானத்தை தேட வேண்டும். நாம் அதை செய்வதில்லை, முட்டிக்க தான் பார்க்கிறோம். வேயாரி බලන්නේ කොක්කක් හදාගන්න. எங்க சரி பிடிச்சி ஒரு மோதலை இழுத்துக்க தான் பார்க்கிறோம். සමහරගේ ජීවිත කටුකම්බි වගේ. சிலருடைய வாழ்க்கை அந்த முள்ளு கம்பி மாதிரி தான். යනකොට මොනවාරි පැටලෙනවා. அது போகுள்ள எதையாவது ஒண்ண மாட்டி இழுத்துக்கிட்டு போகும். ඉතින් බලනවා මොකද මේ මට ඉදිරියට යන්න බැරි. அப்ப திருப்பி பார்க்கல, ஏன்டா எனக்கு முன்னுக்கு போக இல்ல சொல்லி கேஸ் එකක් මම පටලවගන්න. எதையாவது ஒரு கேஸ நான் மாட்டி இழுத்துக்கிட்டு வரேன். මේක තමයි ඇත්ත. இதுதான் உண்மை. නෑ ඔයගොල්ලෝ පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්නකෝ. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். මං කියනකොට நான் சொல்லுவதற்காக சரி. හරිද? ඉතින් මේක හරි බරපතල කාරණාවක්. இது மிகவும் ஒரு பாரதூரமான காரியம். හරිද? මොකද අපි හැම වෙලේම හැම මිනිස්සයාම අපිට සතුටු කරන්න බෑ. எல்லா நேரத்திலும் எல்லா மனுஷரையும் எங்களால் சந்தோஷப்படுத்த முடியாது. මම කාලයක් මිනිස්සු එන්න කියනකොට මම බෑ කියන්නේ මම යනවා. இப்ப கொஞ்ச காலம் ஜனங்கள் பாஸ்டரை வர சொல்லக்குள்ள அவர் ஏலான்னு சொல்ல மாட்டாரு, போவாரு. ඉස්සර අපි අර සේවයට බරව ඉන්න අවස්ථාවේදී අපි හැම දෙයක් අපි මෙතනටත් යනවා, අතනටත් යනවා, තාතනකට යනවා, එහාට යනවා. මෙයා අන්තිමට හැරලා බලපුවාම කරපු දෙයක්වත් නැහැ. இப்ப அந்த காலத்துல ஊழியத்துக்கு இருந்த வாஞ்சையின் காரணமாக கூப்பிடுற ஒவ்வொரு இடங்களுக்கும் நாங்க போவோம், ஆனா திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ඉතින් අපි අර බිසි ගොඩක් අය බිසි. හැබැයි කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. நிறைய பேர் இப்படித்தான் ரொம்ப வேலை பளு காரணமா இருக்கிறாங்க, ஆனா பார்த்தா ஒண்ணுமே. මට හරි බිසි. நான் சரியான வேலையா இருக்கிறேன், මොකුත් වෙලා නැහැ. ஒண்ணுமே நடக்கல. ඒක ඔයාගේ ජීවිතේ මොනාර තියෙන්න ඕන නැත්නම් ආත්මිකව මොනාර වෙන්න ඕන නැත්නම් මොකක් හරි දෙයක් සබාවට හරි ආශිර්වාදයක් තියෙන්න. ஒன்று அப்படி இருக்கிற மனிதனுக்கோ அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ சபைக்கோ எதிலையாவது ஒன்று இருக்கணும், ஒன்றுமே இல்லை. එනිසා අපි සමබරතාවයකට එන්න ඕනේ. ஆகவே நாங்க ஒரு சமநிலையான இடத்துக்கு வர வேண்டும். හැමතැනම දුවන්න නෙවෙයි. எல்லா இடத்துக்கும் ஓடக்கூடாது. උදේ එක තීරණයක්, හැන්දෑව තව තීරණයක්. காலையில ஒரு தீர்மானம், அந்தியாயிட்ட இன்னொரு එළි தீர்மானம், වෙනකොට තව තීරණයක්. விடிஞ்சோன இன்னொரு தீர்மானம். කවදාකවත් සඵල වෙන්නේ නැහැ. ஒரு நாள் விருத்தி அடைய முடியாது. බැලන්ස් එකක් නැහැ ජීවිතේ. ஒரு சமநிலை இல்லை அங்கே. මේ බැලන්ස් එක නැති වුණාම இந்த சமநிலை இல்லாமல் போகும்போது මම කල්පනා කරන්නේ මේකයි. நான் இதைத்தான் யோசிக்கிறேன். මගේ බැලන්ස් එක ගියොත්, இப்ப பாஸ்டருடைய அந்த சமநிலை இல்லாமல் போனால், සමබරතාවය ගියොත්, அந்த சமநிலை இல்லாமல் போனால் ඕගොල්ලන්ට වැඩකුත් නැහැ මගෙන්. நமக்கும் பிரயோஜனம் இருக்காது பாஸ்டர்னால, දෙවියන් වහන්සේට වැඩකුත් නැහැ. தேவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது, තමාටත් නැහැ. தனக்கும் இல்ல. ඒක තමයි වෙන්නේ. இதுதான் நடக்கும். ගොඩාක් අයගේ ජීවිතේ වෙලා තියෙන්නේ මේකයි. நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற காரியம் இதுதான். මේ සමබරතාවය නැහැ. இந்த ஒரு சமநிலை இல்லை. මේක හරි වැදගත්. இது மிகவும் முக்கியம். මොකද අද යක්ෂයා බලන්නේ තමාගෙන් සොරකම් කරන්න. இன்னைக்கு பிசாசானவன் பகை தேடி பார்க்கிறான் உங்களிடத்தில் உள்ளதை திருடுவதற்கு. ඒ බයිබලයේ කියන යෝහන් 10:10 නේ මොනවද කියන්නේ? யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? திருடன் வருவது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூரணம் அடைய செய்ய வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. එතකොට அப்பொழுது සුරායන මොනකට? அப்ப திருடன் எதுக்காக வரான்? දැන් අද ගොඩාක් අයගෙන් හොරකම් කරලා තිනවා, ඒ අය දන්නෙත් නැහැ. இப்ப நிறைய பேரிடத்திலிருந்து அவன் களவெடுத்து இருக்கிறான், அவங்களுக்கு கூட அது தெரிய மாட்டேங்குது. දැන් ආයත් පළවෙනි පේතුරු 5:8 අපිට කියනවා. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. ප්‍රවේශම් වෙන්න, விழிப்பாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. කල්පනාවෙන් ඉන්න. நீங்கள் விழிப்பாய் இருங்கள். ஏன்? මොනවාද කියවන්න? என்னத்துக்காக? සී ඇතුව අවදිව
සමහර අයට සිහිය නැහැ. මොනවද කරන්න කියලා දන්නේ නැහැ. நீங்கள் விழித்திருந்து கவனமா இருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. අවදිව. සමහර අය අවදිත් නැහැ. சிலர் விழித்திருக்கிறதே இல்ல. ඉස්සරහා බලක් තියනවා කියලා පේන්නේ නැහැ. முன்னுக்கு போகக்குள்ள ஒரு குழி இருக்கதான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏன் நிந்தேங்க ඇවිදින්. அவங்க நித்திரையில தான் நடக்கிறாங்க. ගොඩාක් අය නින්දෙන් ඇවිදින්. ரொம்ப பேர் தூங்கிக்கிட்டே தான் நடக்கிறாங்க. ඒගොල්ලෝ දන්නේ මේ යක්ෂයා ඉන්නවා එතන இப்ப முன்னுக்கு பிசாசானவன் இருப்பான், ஆனாலும் பரவாயில்ல தூங்கிக்கிட்டே போறது. තමන් විතරක් නෙවෙයි තමයි තමගේ පවුලයි තමගේ දරුවෝ ඔක්කොමලා බලේ දානවා. அது தான் மட்டும் அப்படி போறது இல்ல, தானும் மனைவியும் பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு போயிட்டு அந்த குழியில தள்ளுறது. දැන් මොනවද කියන්නේ? இங்க என்ன சொல்லப்படுகிறது? සිහියතුව අවදිව ඉඳිලා නුඹලාගේ විරුද්ධකාරයව අපිට විරුද්ධකාරයෙක් ඉන්නවා. අලෝ කීදෙනෙක් දන්නවද විරුද්ධකාරයෙක් ඉන්නවා කියලා? நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். සමහර අය ඒක දන්නෙත් නැහැ. சிலருக்கு அது கூட புரிய மாட்டேங்குது. මෙතන ඉඳලා මෙතනට අත ගන්න කම්මැලි. இப்போ இந்த இடத்துல இருந்து கைய மேல தூக்க கூட கஷ்டமா இருக்கு. ගොඩක් අය කම්මැලි. ரொம்ப பேருக்கு சோம்பேறித்தனம். මෙතන ඉඳලා මෙතනට අත ගන්න කම්මැලි. இங்கனைக்கு இருந்து கைய மேல தூக்குறதுக்கு கூட சோம்பேறித்தனம். නේ යක්ෂයාගේ කියන්න ඕන එකක්. ඔය කවුරුත් එන්නේ ඉස්සලා අද උදේම මෙතනට ආවේ කවුද? இங்கே எல்லாரும் வாரதுக்கு முதலாவது யார் வந்தது? ඔගොල්ලෝ ඔක්කොටම එන්නේ ඉස්සලා මෙතනට පළමුවෙන් ආව කවුද? நம்ம எல்லாரும் வாரதுக்கு முதலாவது யார் வந்தது? ආ? யார் வந்தது? බලන්න කොච්චර දන්නවද කියලා. யோசித்து பாருங்களேன் எவ்வளவு கிளியரா அது தெரியுதுன்னு. ඒක දැනගෙන ඔගොල්ලෝ කොහොමද හැසිරෙන්නේ කියලා බලන්න. அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பாருங்களேன். නෑ තරහ වෙන්න එපා මම මේවා කිව්වට. நான் சொல்றனால நீங்க கோவிச்சு கொள்ள வேணாம். මේවා කියන්න ඕනේ. இவைகளை சொல்லத்தான் வேணும். නේ මොනවද කරන්නේ? அவன் என்ன செய்கிறான்? එහාටත් යනවා அந்த பக்கத்துக்கு போறான், මෙහාටත් යනවා இந்த பக்கத்துக்கு வரான். නේ කවුද විලාගෙන ඉන්නේ කියලා බලන්න. யாரு தூங்கிட்டு இருக்கான்னு பார்க்கவா வரான்? නෑ මගේ සාද්දයටත් මිනිස්සු නිදා ගන්නවා නම් ඉතින් කියලා වැඩක් නෑ. இப்ப பாஸ்டருடைய சத்தத்தையும் கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா சொல்லவே தேவையில்லை. ඒ කියන්නේ යක්ෂයා ඔලවන ඇති. இந்த பிசாசானே என்ன செய்வான்? நல்லா தாளாட்டுவானா இருப்பான். වචනය කොට යන්න ඕන අපේ නිදාගෙන. நீ வார்த்தைன்னா உனக்கு தேவையில்லை, நீ நல்லா தூங்குன்னு தாளாட்டுவான். නේද? ගොඩාක් අය නලවනවා. இப்போ ரொம்ப பேரை அவன் என்ன செய்யறான்? தாளாட்டிக்கிட்டு இருக்கிறான். නමුත් අපි එතනට යන්න බෑ. நாங்கள் அந்த இடத்துக்கு போக இயலாது. යක්ෂයාට ඉඩ දෙන්න එපා කියලා තියෙනවා. அங்கே சொல்லப்படுகிறது பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று. මොකද යක්ෂයාගේ මූලික අරමුණ பிசாசுடைய முக்கிய நோக்கம் ඌ පරාජයයි. அவன் தோல்வி அடைந்தவன். කියන්නේ යක්ෂයා පරාජයයි. நீங்க வாயத்தனம் சொல்லுங்க, பிசாசானவன் தோல்வி அடைந்தவன் என்று. මොකද්ද? என்ன என்ன? ඒ ඌ බලන්නේ அவன் பார்க்கிறான் තමාව වට්ටන්න. உங்களையும் தோல்வி அடைய செய்ய, වංචාව කරන්න තමයි. உங்களை ஏமாத்துவதற்கு. හරිද? ඉතින් එහෙට මෙහෙට යනවා කාටද වංචාව කරන්න කියලා බලන්න. அவன் அங்கேயும் இங்கேயும் உலாவிக்கிட்டு இருக்கிறான், யார ஏமாத்தலாம் சிக்க வைக்கலாம்னு பார்க்க. මොකද ඉඩ දුන්නොත් තමයි උඩ එක කරන්න පුළුවන්. நீங்கள் இடம் கொடுத்தால் தான் அவனுக்கு அதை செய்ய முடியும். ඉඩ දුන්නොත් තමයි. இடம் கொடுத்தால் மட்டும்தான். පොඩ බලන්න. யோசித்து பாருங்கள். බලන්න තමගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையிலே මේ ගොඩක් වෙලාවකට තරහව, ඊර්ෂ්‍යාව, கோபம், பொறாமை, මේ කාරණා இந்த காரியங்கள் නිසා இவைகளினாலே, මේ බොරුව නිසා, பொய்யினாலும் වංචාව නිසා வஞ்சனையினாலும் යක්ෂයාට ඇතුල් වෙන්න ඉඩක් අපි දෙනවා. பிசாசானவே உள்ள வாரதுக்கு ஒரு இடத்தை நாங்க கொடுக்கிறோம். අපි ඉඩ දුන්නාම நாங்க இடம் கொடுத்தோன்னே අපි මොනවද වෙන්නේ? என்ன நடக்கிறது? අපි අහු වෙනවා. நாங்க அவனுக்கு சிக்கிக்கிறோம். හරි. ඒක කොයි වෙලාවද කියන එක නෙවෙයි. அது எந்த நேரத்தில் என்று சொல்ல முடியாது. ඕන කෙනෙකුට யாருக்கு வேண்டுமானாலும் එතන කියන්නේ ඔබ මොබ ඇවිදිනවා කාවද කියලා ගන්නයි කියලා. அவன் யார முழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி பார்க்கறான்னு சொல்லி சொல்லப்படுகிறது அங்கே. පොඩි සැකයක් ගෙනාව නම් ගෙදර මොකද වෙන්නේ? ஒரு சின்ன சந்தேகத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தா என்ன நடக்கும்? මොකද වෙන්නේ? என்ன நடக்கும்? குடும்பம் වචනයක් කියනවා. வார்த்தை ஒன்று சொல்லுவோம்,
වචන කියවම දෙකක් කියනවා. ஒரு வார்த்தை ஒரு பேச்சு பேசினா ரெண்டு பேச்சு எதிர்த்து பேசுவோம். දෙකක් කියපුවාම හතරක් කියනවා. ரெண்டு பேச்சு பேச தோணுனா நாலு பேச்சு அதுக்கு எதிரா பேசுவோம். ඒක 100 ගණන් වලට මල්ටිප්ලයි වෙනවා. ඒ කියන්නේ වැඩි වෙනවා. அதுக்கு பிறகு நூத்துக்கணக்கான பேச்சை பேசுறதுக்கு மல்டிப்ளை மாறிடும். එතකොට ඒක මේ ගෙදර විතරක් නෙවෙයි මේ සභාවෙත් එහෙම තමයි. அது வீட்டுல மட்டும் இல்ல சபையிலேயும் அந்த மாதிரி ஆயிரும். කවුරු හරි ගිහලා වචන වපුරනවා. யார் சரி போயிட்டு இந்த மாதிரி வார்த்தை என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. වචනේ වපුරපුවම මොකද වෙන්නේ? இப்படியான வார்த்தைகளை விதைச்சோன்னா என்ன நடக்கும்? මිනිස්සු බලනවා මිනිස්සු අවුල් වෙනවා. மனிதர்கள் இதை கேட்கக்குள்ள புலம்பி போயிடுறாங்க. හරි. ප්‍රවේශම් වෙන්න. கவனமா இருங்கள். උනාද තමා දාගන්නේ நீங்க எதை உங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்றீங்க? කුණු කනට දාගත්තොත් குப்பை கூலங்களை காதிலே எடுத்துக்கொண்டால் ඒක මොලේ අවුල් කරනවා. அது சிந்தனையை குழப்பமடைய செய்யும். මොලේ අවුල් කරපු ගමන් තමන් ක්‍රියාවට යනවා. அங்கே மூளை கெட்டு போனோடனே அது உள்ளத்துக்கு போகுது. நம்ம යන්නේ වැරදි ක්‍රියාවට. அப்ப தான் எங்க போறோம்? பிழையான வழியில போக தோங்குறோம். අපි ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. ஆகவே சரியா கவனமா இருக்க வேண்டும். නේ යකාට අදාළ නැහැ කවුද කියලා. பிசாசுக்கு தேவையில்லை யாரா இருந்தாலும். නේ තමා සේවය කරනවාද තමා නිකන් ඉන්නවද තමා වෙන මොනවාරි කරනවද යකාට අදාළ නැහැ. நீங்க ஊழியம் செய்றீங்களா, வேலை செய்றீங்களா, வேற ஏதாவது ஒன்று செய்றீங்களா, எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. යේසුස් වහන්සේ ගාවට යක්ෂයා ආවා එක අවස්ථාවක්. இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஒரு முறை இந்த பிசாசானவன் வந்தான். කොයි වෙලාවද ආවේ? எந்த நேரத்துல வந்தான்? දවස් 40ක් උන්වහන්සේ නිරහර ඉඳලා 40 நாட்கள் அவர் உபவாசமாய் இருக்கும்போது ආත්මික ජයක් ලබලා තියෙන වෙලාවේ ஆவிக்குரிய ஒரு வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிற அந்த தருணத்திலே උන්වහන්සේ නිකන් ඉන්න වෙලාවේ නෙමෙයි. அவர் கொஞ்சம் இலகுவா இருக்கிற நேரத்தில் அல்ல. නේ තමා උදේ බීජයක් ගන්න සභාවට යන්න ඕනේ නෑද? ඒ බීජය ගත්තා නම් ඇති. இப்போ காலையில் அவர் வந்து ஒரு விதை போடுறார். இன்னைக்குன்னா சேர்ச்சிக்கு போக தேவையில்ல, அந்த விதையை எடுத்தா போதும். යාත්‍රා කරන්න ඕනේ. ஜெபிக்கவும் தேவையில்லை, මේ ප්‍රශංසා කරන්න ඕනේ. அவரை துதிக்கவும் தேவையில்லை. ඇයි? ஏன்? ඔය එපා කරන දෙයක් එක්ක. அவனுக்கு அது வெறுப்பான ஒன்று. ඇයි ඕ ප්‍රශංසාව ලැබපු කෙනෙක්. ஏனென்றால் அந்த துதியை அவன் பெற்ற ஒருவன். ඔව් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරපු කෙනෙක්. அவன் தேவனுக்கு தொண்டு செய்த ஒருவன். அப்படி දෙවියන් වහන්සේට තිබෙන ප්‍රශංසාව ගන්න කියලා තමයි ගැටුනේ. தேவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த துதியை எடுக்க இவன் முயற்சி செய்த பொழுதுதான் விழுந்தான். හරි ඒ නිසා ஆகவே පුළුවන් තරම් බලන්න. அவன் முடிந்த அளவு முயற்சி செய்கிறான். තමාව දෙවියන් වහන්සේගේ පැත්තට යන එකෙන් වළක්වන්න. நீங்கள் தேவனோடு போற அந்த பயணத்திலிருந்து உங்களை தூரமாக்க தான் பார்க்கிறான். මම දන්නවා දැන් මම අවුරුදු 50කට ඉස්සෙල්ලා මටත් ඔය ලෙඩ ඔක්කොම වැටුණා. பாஸ்டருக்கு தெரியும் 50 வருஷத்துக்கு முதல்ல அவருடைய வாழ்க்கைக்கும் இப்படியான நோயெல்லாம் வந்துச்சு. හරිද? නමුත් දෙවියන් වහන්සේගේ ආත්මය මඟ පෙන්වපු නිසා தேவனுடைய ஆவியானவர் அவரை வழி நடத்தினபடியால் මම අද සේවයේ இன்னைக்கு அவர் தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிறார். ආත්මෙන් වහන්සේ අපේ බලවත් කරනවා. ஏனென்றால் ஆவியானவர் அவரை பலப்படுத்துகிறார். හරි මං කිව්වා මේ සුද්ධාත්මය ගන්න ඉස්සලාම දිව பரிசுத்த ஆவியானவர் முதலாவது அவர் என்ன செய்யறார்? நம்முடைய நாக்கு. මතකද? கடந்த வாரம் சொன்னார். අන්‍ය භාෂාව තමාම වර්ධනය කරගන්නේ. நாங்க அந்நிய பாஷையில பேசக்குள்ள தன்னை தானே வளர்ச்சிக்கு கொண்டு வருகிறோம். හරි අපි අඩුපාඩු වෙන්න පුළුවන්. நம்ம வாழ்க்கையில குறைபாடுகள் நடக்கலாம். අපි වැරදි කරන්න පුළුවන්. சில நேரத்திலே தவறு பிழைகள் கூட செய்யலாம். නමුත් ஆனாலும் මම තේරුම් ගන්න ඕනේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කළා වූ සම්පූර්ණ අනුග්‍රහය ක්‍රියාව මා තුළ තිබෙනවා. இயேசு கிறிஸ்து செய்த அந்த பரிபூரண அனுக்கிரகம் வந்து எனக்குள்ளே இருக்கிறது. ඒ අපි දරුවෙක් වැරද්දක් කරා කියලා ගෙදර ගිහලා இப்ப நம்ம நம்மளோட புள்ள வந்து ஒரு தவறு செஞ்சிச்சுன்னா வீட்டுல இருந்து விரட்டிடுவோமா? දැන් මගේ දරුවා වැරද්දක් කරා කියලා මගේ දරුවා වෙන්නේ නැද්ද? இப்ப என்னுடைய பிள்ளை வந்து ஒரு தவறு செஞ்சிருச்சுன்னு சொன்னா அது என் விட்டு பிள்ளை இல்லாம போயிருமா? එහෙනම් ඊට වඩා කොච්චර දෙවියන් වහන්සේ අපට ආදරේද? அப்படி என்றால் அதை விட எந்த அளவு தேவன் எங்களை நேசிக்கிறார். නෑ උන්වහන්සේ ඒක යේසුස් වහන්සේ කිව්වේ.
அதனாலே தான் அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தார். ඉතින් මේ උදෑසන ஆகவே இந்த காலை வேளையும் හරි මම එන සමාන කියන්න ඉතුරු ටික. மிகுதியானதை வருகிற வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். මොකද්ද? ஏனென்றால் යක්ෂයා பிசாசானவன் මොනවද කොහොමද? எப்படியானவன், எப்படிப்பட்டவன், ඇයි අපි අවදිව ඉන්න ඕනේ? ஏன் நாங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும்? හැබැයි ඔයගොල්ලෝ හිතන දේවල් නෙවෙයි මම කියන්නේ. நீங்க நினைக்கிறத இல்ல நான் சொல்ல போறேன். ඊට වඩා වෙනත් කරුණු. அதை விட வித்தியாசமான காரணத்தை சொல்லுவேன். මොකද අද ගොඩාක් අය රැවටිලා ඉන්නේ. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. මේ අපි තේරුම් ගන්න. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். මේ තමගේ ගැලවීම ගැන ස්ථිරත්වයක් නැහැ සමහර අය. சிலருக்கு அவர்களுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு உறுதி இல்லை. නේ? එතකොට මොනවද කරන්නේ? පොඩ්ඩ එහෙම වුණා මට පොඩ්ඩ නැති කරනවා. அப்ப கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தோன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? எனக்கு வேணாம் இந்த ஆண்டவர். මම සේවය අතහැරලා යනවා. நான் ஊழியத்தை விட்டுட்டு போறேன். ගොඩාක් අය මට කියන්නේ මේක நிறைய பேர் இப்படி பாஸ்டர் இடத்துலயும் சொல்லி இருக்காங்க. නෑ දෙවියන් වහන්සේ ගෙනාව ගෙනාවේ මොකටද කියලාවත් අහන්නේ නැහැ. என்னை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டான்னு கூட கேட்கறது இல்ல. ඇයි මම මෙතන ඉන්නේ කියලාවත් අහන්නේ නැහැ. இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறான்னு சொல்லி கூட நினைக்கிறதே இல்லை. ඇයි? ஏன்? යක්ෂයා මොනවද කරන්නේ? பிசாசானவன் என்ன செய்கிறான்? තමාගේ මේ උඩඟුකමට தன்னுடைய அந்த பெருமையினால, මහාන් තත්ත්වකමට அந்த மேட்டிமையான எண்ணனால උඹට එහෙම කතා කරන්න ඉඩ දෙන්න එපා. உனக்கு நீ அப்படி பேசுறதுக்கு இடம் கொடுக்க வேணும். යක්ෂයා කියනවා பிசாசானே வந்து சொல்றான், ඔයා ඊට වැඩි කරනවා. ஓ நீ அதை விட ரொம்ப பெருமதியானவன். ඊනමාන அங்கே தாழ்வு மனப்பான்மை ඇති කරලා ஏற்படுத்துகிறான் அவன். දැන් මම පොඩ්ඩක් කියන්නේ கொஞ்சத்தை தான் பாஸ்டர் சொன்னார். එන සුමාන ඉතුරු ටික. மிகுதியானதை வாரக்கிழமை சொல்லுவார். අපි නැගිටිසිරු. நாங்கள் யாவரும் எழுந்து යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.